வணக்கம், என் பேர் சுபத்ரா. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நம்ம டாக்ஸஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த தேசத்தில் நம்ம வரி எப்படி கட்டுறோம், அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வருமான வரி, சுங்க வரி, கலால் வரி, விற்பனை வரி, இந்த மாதிரி பலவிதமான வரி கட்டுறோம். மொத்தமாக கிட்டத்தட்ட 20 வகையான வரிகள் நம்ம கட்டுறோம். இப்போ இந்த வரி என்ன ரேட்டில் கட்டுறோம்னா, வருமான வரி கிட்டத்தட்ட 30% வரைக்கும் நம்ம வருமான வரி கட்ட தேவை இருக்குது. நம்ம ஒருத்தருடைய வருமானத்தை பொறுத்து இந்த மீதி 70% அல்லது 90% நம்ம இருக்கக்கூடிய பணம் செலவு பண்ணுறோம் பலவிதமாக. ஒன்று, நம்ம பல பொருட்கள் வாங்குகிறோம் அல்லது பலவிதமான சேவைகள் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த ஒரு சேவை நம்ம வாங்குறதுக்கும் 15% சேவை வரி கட்ட வேண்டியிருக்கு. நம்ம வாங்குற பலவிதமான பொருட்கள் ஒன்றுத்துக்குமே 14.5% வரைக்கும் நம்ம விற்பனை வரி கட்ட வேண்டியிருக்கு அல்லது மதிப்பு கூட்டு வரி கட்ட வேண்டியிருக்கு. இதை தவிர அந்த பொருளை உற்பத்தி செஞ்சதுக்காக உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜா 12% வரைக்கும் உற்பத்தி வரியும் இதை தவிர நம்ம அதில் கட்டுறோம். ஒருவேளை அந்த பொருள் இம்போர்ட் பண்ணியிருந்தோம்னா 150% வரைக்கும் இம்போர்ட் டேக்ஸ் இருக்கு, கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கு. ஆவரேஜான கஸ்டம்ஸ் டியூட்டியே 12% வருது. இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா டைரக்ட் டாக்ஸ் 15%. ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் 15%, இன்டைரக்ட் டாக்ஸ் ஒரு 15%, கிட்டத்தட்ட 30% நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு. இது ரொம்ப டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு, ரொம்ப வறுமை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு கிடையவே கிடையாதானா அப்படி கிடையாது. அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையுமே டாக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாஸ்மாக்குலாம் செலவு பண்றாங்க நிறைய. 85% டாஸ்மாக் உடைய விலையில வரி தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இந்த வரி அப்படிங்கிறது நம்ம கட்டுறோம். ஆவரேஜா நம்ம பார்த்தோம் ஒரு 30% நம்ம வரி கட்டுறோம். ஸோ இந்த 30% வரி அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நாளையில நம்ம காலையில இருந்து வேலை செய்யறோம்னா முதல் ஒரு 3 மணி நேரம் நம்ம டாக்ஸ் கட்டுறதுக்காக வேலை செய்யறோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நான் ஒரு 30 வருஷம் டாக்ஸ் கட்டிட்டேன், 40 வருஷம் டாக்ஸ் கட்டிட்டேன், போதும் இனிமே நான் கட்டலை அப்படின்னு என்னைக்குமே நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய குடியுரிமைகளை வாங்கிக்கிறதுக்காக நம்ம டாக்ஸ் கட்டியே ஆகணும். சரி, இப்போ இந்த டாக்ஸ் கட்டுறத பெருமையா நினைக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு தேசம் இருக்கு, அதுல நம்ம டாக்ஸ் கட்டுறோம். அந்த கட்டுற டாக்ஸுக்கான வேலைகளை கவர்மெண்ட் செய்யணும் அப்படிங்கறக்காக சட்டை பிடிச்சி நம்ம கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. இதெல்லாம் நம்ம பெருமையா நினைக்கணும். ஸோ அந்த டாக்ஸ் கட்டுறதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, எதுக்காக இந்த டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா, அந்த டாக்ஸ் கவர்மெண்ட் கிட்ட கட்டுறோம். அந்த கவர்மெண்ட் நமக்கு 4 விதமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. முதல் நம்மளுடைய பாதுகாப்பு, கவர்மெண்ட் சர்வீசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஆர்மி, நம்மளுடைய போலீஸ், பலவிதமான கவர்மெண்ட் அலுவலகங்கள் இருக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸு, டிராஃபிக் போலீஸ், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான சம்பளமும் இதுலேருந்து தான் பே பண்ணப்படுது. ஸோ இந்த சர்வீசஸ்க்காக நம்ம பே பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு. நம்மளுடைய நெடுஞ்சாலைகள், நம்மளுடைய ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ், இந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகள் இது கவர்மெண்ட் நமக்கு இந்த பணத்திலிருந்து செஞ்சு தருது. இதை தவிர அடித்தட்டு மக்களுக்கு தேவையான இலவச கல்வி, இலவச மருத்துவம், இந்த மாதிரி அடித்தட்டு மக்களுடைய நல்வாழ்வுக்காக என்ன தேவையோ இந்த இலவசங்கள், சப்சிடிஸ், இந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் இந்த பணத்திலிருந்து செய்யுது. இதை தவிர தொலைநோக்கு திட்டங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அணை கட்டுதல், தூர்வாறுதல், பெரிய மின் உற்பத்தி தளங்களை துவங்குதல், இந்த மாதிரியான தொலைநோக்கு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த வரியிலிருந்து போடப்படுது. இந்த 4 விஷயங்களும் நம்ம கிட்ட டாக்ஸ் வாங்கினதுக்கு பிரதிபலனா கவர்மெண்ட் நமக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இப்போ இந்த கடமையிலேருந்து அதை தவறுறதுக்கு நம்ம அனுமதிச்சோம்னா, இந்த 4 விஷயங்களும் கவர்மெண்ட் சரிவர செய்யறதுக்கு செய்யாம போயிட்டா, அதை நம்ம கேள்வி கேட்காம போயிட்டோம்னா, அல்லது இந்த 100% இந்த சேவைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஊர்ஜிதத்தை நம்ம பெறல ஒரு சிட்டிசன்ஸா, ஒரு குடிமகனா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பணம் பல விதத்துல கையாடல் செய்யப்படும், கொள்ளையடிக்கப்படும். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டியா இருக்கு. அதாவது நம்மளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய இந்த குண்டர்களுடைய செயல்களோ, இல்லாட்டி இந்த போஸ்டர்ஸோ, கட் அவுட்ஸோ, இந்த மாதிரியான தேவையில்லாத சமூக செயல்கள் அத்தனைக்குமே ஃபண்ட் பண்றது இதுல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தான். ஸோ அதனால இந்த சேவைகள் முழுமையா செய்யப்படுறதுக்கான ஊர்ஜிதத்தை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம்,
இப்போ இந்த 30% வந்து டாக்ஸில் போகுதுன்னு வச்சுக்கலாம். மீதி 70% வந்து நமக்கு, நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பணம். இந்த பணமும் வந்து அஃபெக்ட் ஆகுது. எதனாலனா கவர்மெண்ட் இந்த வேலையை சரியாக செய்யலைன்னா அஃபெக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஸ்கூல்ல குழந்தைகளை வந்து சேர்க்குறோம். ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணி, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல சேர்க்குறோம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மிக உயர்ந்த தரத்தில் சரியா எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்ததுன்னா நம்ம குழந்தைகளை தரமான கல்வி இலவசமாவே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கலாம். இது அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மிக உயர்ந்த தரத்துல இருக்கு. அதனால பொதுமக்கள் வந்து பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயே குழந்தைகளை இலவசமா சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல அது நடக்கல அப்படிங்கறதுனால நம்ம இந்த மிச்சம் இருக்க 70%ல இருந்து நம்ம கை காசு போட்டு லட்சக்கணக்கா செலவு பண்ணி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய கார்பரேஷன் வாட்டர் மிக நல்ல தரத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு கேன் வாட்டர் வாங்க போறோம்? நம்ம எதுக்கு வீட்டுல வந்து 10,000-20,000 செலவு பண்ணி வாட்டர் பியூரிஃபையர்ஸ் வைக்க போறோம்? இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவு. இதுக்கு அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப நல்ல தரத்துல, ரொம்ப நல்ல சர்வீஸோட அங்க இருந்ததுன்னா நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அங்க போய் இலவசமா நம்ம வைத்தியம் பார்த்துக்கலாம். நம்ம எதுக்காக லட்சக்கணக்கா செலவு பண்ணி எதுவும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் நம்ம கொட்டுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய சாலை வசதி, நம்மளுடைய ட்ரெயின், நம்மளுடைய பஸ் இதெல்லாமே சரியான அளவுல, நம்ம பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவுல சரியான டைம்ல போச்சு வந்துச்சு, நமக்கு வசதியா இருந்துச்சு அப்படின்னா நாம எதுக்கு தனியா பைக் வச்சு, கார் வச்சு, பெட்ரோல் போட்டு நம்ம அவ்வளவு செலவு பண்ண போறோம் நம்ம பர்சனல் மணில இருந்து? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் அவ்வளோ அழகா இருக்கும். அங்க வந்து இருக்கக்கூடியவங்க 8 வருஷம் 10 வருஷமா காருன்னு ஒண்ணு வைக்கணுங்கிற தேவையே இல்லாம அருமையா வந்து தன்னுடைய வேலைகளை செய்ய முடியுது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டை வந்து நம்ம கேள்வி கேட்டு இன்சிஸ்ட் பண்ணி அவங்க என்ன கடமையை செய்யணுமோ அதை 100% அந்த கடமையை செய்ய வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா நம்ம வந்து நமக்காக சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் இந்த கவர்மெண்ட்டுடைய இன்எஃபிஷியன்சியை சரி பண்றதுலயே நமக்கு போயிடும். ஸோ இந்த எல்லா டேக்ஸும் சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 30-40% தவிர நமக்கு இருக்கக்கூடிய இந்த 60-70% இதை வச்சும் சில பேர் வந்து ரொம்ப நல்லது பண்றோம். நம்மள பல பேர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல தன்னார்வலர்களா இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம போய் பீச் கிளீனிங் பண்றோம், நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யறோம், பணம் கொடுக்குறோம், கல்விக்கு உதவி பண்றோம், இந்த மாதிரி பல வேலைகள் செய்யறோம். நம்ம ஒரு விஷயம் என்ன இதுல முக்கியமா பார்க்கணும்னா, நம்ம சேவை செய்யறதுல தப்பில்லை, ஆனா கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம். ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதோ, ஒரு பாவர்ட்டி அலிவியேஷனோ, ஹெல்த்தோ, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலை. ஸோ கவர்மெண்ட்டுடைய கடமையை நம்ம திரும்ப செய்யறது நம்ம பைசால இருந்து ஆஃப்டர் பேயிங் ஆல் த டேக்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளோ என்கரேஜிங்கான விஷயம் கிடையாது. அது ஒரு சொல்யூஷனும் கிடையாது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து லட்சக்கணக்கான என்ஜிஓஸ் இருக்கு. ஆப்பிரிக்கா கான்டினென்ட் ஃபுல்லாவே என்ஜிஓஸா இருக்குது எல்லா பக்கமும். அந்த கான்டினென்ட் அப்படி பெருசா முன்னேறிடுச்சான்னு கேட்டோம்னா நம்ம பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா எங்கேயாவது அமெரிக்கால கழிவு நீர் வந்து குடிநீர்ல கலந்துருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிற சிவில் ரைட்ஸ் அவேர்னஸ், குடி உரிமை பத்தின விழிப்புணர்வு அங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு அமெரிக்கால. அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. எப்போ வந்து குடி உரிமை பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமா இருக்கோ அங்க கவர்மெண்ட் வந்து தன்னுடைய கடமையில இருந்து மீறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால நம்ம வந்து தன்னார்வலர்களா நாம போய் சேவை செய்யறதுக்கு பதிலா கவர்மெண்ட்டை வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் நம்ம சமுதாயத்தை மேம்படுத்தும். அதனால கவர்மெண்ட் அதனுடைய கடமையை முழுமையா செம்மையா செய்யறதுக்கு நாம அத்தனை முயற்சியும் எடுக்கிறது மிக மிக முக்கியம் நம்மளுடைய நல்வாழ்க்கைக்காக.